வணக்கம். வணக்கம். நீங்க எப்போதும் சொன்ன மாதிரி முன்னோர்களை கும்பிடுங்கன்றீங்க, இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கன்றீங்க. அந்த இஷ்ட தெய்வம் பட்டியல்ல முதல்ல இருக்கக்கூடியது முருகன் மட்டும்தான். நான் உட்பட எல்லாருமே முருகனை கட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறோம். கரெக்ட். ஏன் இந்த முருகனுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு? என்ன காரணம்? முருகன் ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, முருகனுடைய புகழ் எண்ணத்துக்கும் காலத்துக்கும் மங்காது. ஏன்னா முருகன்கிறது ஒரு சொல்லு கிடையாது. முருகன்கிறது ஒரு சொல்லு கிடையாது. தந்தைக்கு உபதேசம் பண்ணியவன் முருகன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தந்தைக்கு மிஞ்சியது முருகன் சொல்லிடுவாங்க. சித்தனுக்கு மிக உயர்ந்தவன் முருகன் சொல்லுவான். சித்தனுக்கெல்லாம் சித்தன் முருகன். அதே மாதிரி குருமார்களுக்கெல்லாம் குருமார் முருகன். குழந்தைகளில் சுட்டி அவன். இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை. அந்த மாதிரி இளையவன்னா அவ்வளவு ஒஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள்ல முருகன் மூத்தவன் சொல்லிடுறாங்க. ஏன்னா அறிவில் மூத்தவன் முருகன், அதனால எல்லாத்துக்கும் மூத்தவன் முருகன் சொல்லுவோம். அதே மாதிரி சிவனை ஆகாயமா சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்க. அதே மாதிரி முருகனை விட உயர்ந்தவன் சிவன் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா முருகன் ஆகாயம், முருகன்னா பூமின்றுவான். செவ்வாய் பூமிக்காரகன். அப்ப இந்த பூமிக்கெல்லாம் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் கிடையாது. முருகனை வணங்கினால், அதாவது கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்கியதை போல. அதே மாதிரி முருகன் கையில் இருக்கிற வேல் சக்தி வேலம்மா. அதே மாதிரி இந்த ஞானத்துக்கு அதிபதி அண்ணன் அவன் கையிலம்மா. 18 சித்தர்கள் அவனுக்குள்ளம்மா. இந்த பிரபஞ்சமே அவனுக்குள்ளன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட முருகனை வழிபட்டா தீராத பிரச்சனை தீரும்மா. ஆனா அவர்கிட்ட போனாலும் சில அதிசயங்கள் அவர் இடங்கள்ல நிறைய அதாவது சொல்ல நிறைய அதிசயங்கள். நிறைய சித்தர்கள் முருகனை நோக்கி போனது, முருகனுக்காக நிறைய சித்தர்களினுடைய வரலாறு, ஏன் பாம்பன் சாமியில இருந்து போகர் சித்தர்கள்ல இருந்து அகத்தியர்ல இருந்து எல்லாரும் முருகனை சந்திச்ச ஒரு வரலாறு கண்டிப்பா கொடுத்திருப்பான். இப்ப இந்த அறுபடை வீடு மட்டும் முருகன் கோயில் கிடையாது. நீங்க முருகனை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தேடுங்க. சென்னையில எடுத்துக்கிட்டீங்கனாலே கந்தக்கோட்டம், அறுபடை வீடு, வடபழனி, இப்படி சென்னையிலேயே பாத்தீங்கன்னா சிறுவாபுரி, இப்படி சென்னையிலேயே பல பிரசித்தி பெற்ற ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கு. இதுல எனக்கு தனித்தனி மாவட்டத்துக்கு சொல்லுங்கன்னு வேற கேட்கறான். எங்க இருந்து சொல்றது? ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பல 100 கோயில் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, செவ்வாய் ஆதிபத்தியம் உள்ளவன் மலை மேல உள்ள முருகன் கோயிலுக்கு போகாத. செவ்வாய் நீச்சமா இருக்கிறவன் கடல் சார்ந்த முருகன் கோயிலுக்கு போ. எந்த தசாபுத்தி நடக்குது அதுக்கு தகுந்த முருகனை புடி. ஆனா எந்த முருகனை பிடிக்கணும்னு ஒண்ணு இருக்கு. எல்லாரும் எல்லா முருகனையும் பிடிச்சிட முடியாது. எல்லா முருகன் கோயிலும் எல்லாருக்கும் நல்லது செய்யறது இல்லை. ஏன்னா போகர் பழனியில இருந்தாருன்னா, ஏன் போகர் திருச்செந்தூர்ல ஒண்ணும் பண்ணல? அப்ப திருச்செந்தூர்ல ஒரு சித்தர்னா, திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா மூவர் சமாதின்னு ஒண்ணு இருக்கும். அது இன்னத்துக்கும் யாரும் நிறைய பேர் போறாங்களான்னு தெரியாது. நாளை கிணறுன்னு திருச்செந்தூர்ல இருக்கு. இப்படி ஒவ்வொரு கோயிலையும் பாத்தீங்கன்னா சுயம்பு முருகன், பாதாள முருகன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. முருகனுக்கு பல லட்சம் இருக்கு. ஆனா முருகனுடைய வரலாறு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஸ்தலம் இருக்கு. அப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த பூமி அப்படிங்கிறது முருகன். இந்த பூமி தான் நமக்கு உலகம். நம்ம பிளானட்ஸ்ல பூமி எதை சொல்லுவோம்? பூமின்றோம். பிளானட்ஸ்ல பூமியில தான் நம்ம வாழ்றோம். இந்த பூமிக்கு காரகனே அவன் தான். இப்ப கடல் 3 பங்குங்க, அதை செமக்கிறதும் பூமி தான். அப்ப எங்கெல்லாம் பூமி இருக்கோ அங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்கும். எப்படின்னு கேட்டுங்க, முருகன் கையில் இருக்கிற வேல் இருக்குல்ல, வேலுண்டு வினை இல்லை. வேலுன்னா உயிர் அணுக்களின் வடிவம். இந்த குட்டி தவளை இருக்கும் பாருங்க, அதே மாதிரி இருக்கும். அந்த உயிரணுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுதான் வேல். வேலுண்டு வினை இல்லை. உன் அணுக்கள் வீரியமா இருந்தா உனக்கு எந்த வினையும் இல்லைங்கிறான். அப்ப எங்கெல்லாம் மணல் பரப்பு இருக்குமோ, அது கடல் சூழ்ந்தாலும் சரி, மலை சூழ்ந்தாலும் சரி, எங்கெல்லாம் இந்த பூமியில எங்கெல்லாம் மணல் இருக்கு அப்படின்னா, இந்த பூமியில அனைத்து இடமும் முருகன்னா, முருகன் இருக்கும் இடமெல்லாம் உயிரினங்கள் இருக்குங்கிறான். இந்த பூமியில எல்லா பக்கமும் உயிரினங்கள் இருக்கு. உனக்கு காத்து 1 டிகிரி கம்மியா இருக்கு, அங்கேயும் உயிரினம் இருக்கும், அதுக்கு தகுந்த உயிர். அப்போ முருகன்னா உயிர் அணுக்கள், உயிரின் வடிவம். அப்போ பூமியில இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் முருகன்கிறது அந்த அணுக்கள். அப்ப முருகன் சொல்லுவாங்க 12 விழிகள், பகல் 12, இரவு நேரங்கள். அப்ப இந்த இயற்கையை சேர்ந்து பிசைஞ்ச சிலை, நவ பாஷாணத்துல செஞ்ச சிலை. அப்ப கிரகங்களையும் சரி, இயற்கையும் சரி, மலைகளும் சரி, மண்ணும் சரி, இது எல்லாமே முருகனுக்குள் அடங்கும் போது அந்த முருகனை கும்பிடும்போது நல்லா இருக்கும். அப்படின்னு இதுல அறுபடையில திருச்செந்தூர் புகழ் பெற்றது. 1000 வீடு இருந்தாலும் அதில் அறுபடை. அந்த அறுபடையிலையும் திருச்செந்தூர் முதலில் இருக்கும். பழனி பயங்கர ஃபேமஸா இருந்தாலும் அதையும் இப்ப திருச்செந்தூர் வென்றுகிட்டே இருக்கு. ஆனா குமரன் உங்களுக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் தான் குமர குருபரர் பிறவி ஊமை பேசினது. கடல் 3 பங்கை ஆள்வதான் வேண்டாம். 3 பங்கு கடலை ஆள்றதும் நிலப்பங்குல ஒரு பகுதியா இருக்கிறது மத்தது. அப்ப இந்த 3 பங்கு கடலுக்கு ஒரு பகுதியா இருக்கான்ல, அதனால திருச்செந்தூர் ரொம்ப ஃபேமஸ். கடலை பத்தி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன்.
முருகன் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, அவன் பூமியின் நாயகன். இப்போ ஒரு கதாபாத்திரத்தின் நாயகன்னா, இப்போ இந்த நாட்டுக்கு நம்ம இதுல பிரதம மந்திரின்னு சொல்றோம். நம்ம இந்தியாவில் ஸ்டேட்டு, இந்த வேர்ல்டுல அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொருத்தங்க இருக்காங்க. இப்ப இந்த வேர்ல்டுக்கே அவன் ஒருத்தன் தான் நாயகன். நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரி அவரு, இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க. இப்படி எல்லா நாட்டுக்கும் சேர்த்து ஒரே நாயகன் இவன் யாரு? முருகன். அப்போ முருகனுடைய புகழ்ங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா எல்லையற்றது. ஆனா எல்லாரும் எல்லா திருத்தலங்களுக்கும் செல்வது முறையற்றது. நீ எந்த முருகனை பிடிக்கணும்னு ஒண்ணு இருக்கும். நீ எந்த ஊருக்கு போறியோ அந்த ஊர்ல உனக்கான ஒரு கோயில் இருக்கும். நீ ஊரா தேடிட்டு அலையிற. இப்ப நான் பிறந்த மண்ணு திருச்செந்தூர், திருநெல்வேலி, அதாவது நெல்லை மாவட்டம், அங்க திருச்செந்தூர் இருக்கு. இப்படி மாவட்டத்துல இப்ப மாவட்டத்துக்குள்ளே இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம், இப்ப நான் திருச்செந்தூர்ல பிறந்திருக்கேன். என்னுடைய முதல்ல திருச்செந்தூர், அதுக்கப்புறம் தான் பிரிச்சாங்க. இப்ப எனக்கு திருச்செந்தூர். இப்ப நான் சென்னையில இருக்கேன்னா, சென்னையிலே கந்தக்கோட்டை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. கந்தக்கோட்டை நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த கந்தக்கோட்டத்துல இருக்கிற முருகனை தூக்கி கொண்டு போய் கடல்ல போட்டாங்களாம். போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு மனிதருக்கு காட்சி கொடுத்து, நான் இந்த இடத்துல இருக்கேன்னு சில வருடங்களுக்கு அப்புறம் காட்சி கொடுத்து அந்த சிலையை எடுத்துட்டு வந்து கட்டின கோயில். அப்போ கடலுக்குள்ள போட்ட பொருளையே எடுக்க முடியாது. அப்பேற்பட்ட நடுக்கடல்ல போட்டதை இன்னொருத்தனுக்கு காட்சி கொடுத்து அவன் போய் எடுக்கிறான்னா, இந்த பாக்கியம் இவனால் இந்த இடத்தில் எழுந்தருள வேண்டும் என்பது விதி. இப்படிதான் நிறைய கோயில்கள். அப்போ நீ இந்த கோயிலில் காலை மிதித்ததுக்கு அப்புறம் தான் உன் விதி மாறும். அது வரைக்கும் உன் மதி வேலை செய்யாது. எல்லா கோயிலுக்கும் போவேன், எல்லா பரிகாரமும் பண்ணுவேன், கடைசியில ஒண்ணும் நடக்கல, எனக்கு இந்த சாமியை நம்பினே நடக்கலம்ப, நடந்தவன் எனக்கு முருகன் தான் கதியும்ப. அப்போ நீ சரியான வழியில பிடிச்சவன் சொல்லும் போது இன்னொருத்தனும் அதையே பிடிக்கிறான். இவனுக்கு எது சரின்னு இவன் தேடுறது இல்லை, உணர்றது. தன்னை உணரணும்னு சொன்னதுக்கு காரணம், தனக்கான முருகன் யாருன்னு தேடு. ஏன்னா முருகன் ஒருவன் இல்லை, பல கோடி இருக்கு. எப்படி ஊருக்கு ஒரு கோயில் இருந்தாலும் அங்க ஒரு முருகன் இருப்பான். உனக்கு குழந்தைக்கு அதிபதினாலே குழந்தை பிறப்பு இருக்கிற வரைக்கும் முருகன் இருப்பான். ஏன்னா குழந்தையும் தெய்வம் ஒண்ணு, முருகன் குழந்தை அப்படின்னாலே உங்களுக்கு அந்த முருகன் அப்படின்னு சொன்னாலே குரு தான் குழந்தைக்கு அதிபதி. அந்த குரு உச்சமாகிறதே கடல். அதனாலதான் இனி இந்த வருங்காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் முருகன் புகழ் பாடுறதுக்குன்னு இந்த உலகம் மாறும். மற்ற தெய்வத்தை விட நீங்க போய் யாருக்கிட்ட சொன்னாலும், ஒரு சில தெய்வம் கிராமத்து தெய்வத்தைகள்லாம் சொன்னீங்கன்னா இப்படி ஒரு சாமி இருக்குன்னு தேடணும். முருகன் சொன்னா வேர்ல்டு லெவல்ல சொல்லு, தெரியாதவன் இருக்க மாட்டான். வேர்ல்டு லெவல்ல 2 சாமியை நீ சொன்னா தெரியாதவன் இருக்க மாட்டான். ஒன்னு சிவன், இன்னொன்னு முருகன். விநாயக பெருமான் கூட கொஞ்சம் யோசிச்சு விநாயகர் லார்டு ஓகே. ஆனா முருகன் சொன்னா அடுத்த கணம் தோண்டு தெரிஞ்சிடும். வேர்ல்டு லெவல்ல உலகத்தையே சுத்தினவன் அவன் தான். இதிகாசத்திலையும் சரி, வேர்ல்டு லெவல்ல சுத்துறவனும் தமிழன். தமிழுக்கு அதிபதி முருகன். இந்த தமிழன் தான் உலகத்துல பல நாடுகள்ல இருக்கான். ஏன்னா எண்ணிக்கை தமிழன் மாதிரி உலகம் பூரா பரவி இருக்கிறவங்க யாருமே கிடையாது. இப்ப தமிழர்களால் இயலாதது எதுவும் இல்லை, தமிழ் கடவுள் முருகனால் இயலாதது எதுவும் இல்லை. இதை நாம் முயலாததுதான் குற்றம். எந்த முருகனை எந்த ராசியில் பிறந்தவர்கள் எந்த இடத்துல இருக்கிறத வணங்குனா வெற்றி. அது தெரிஞ்சு போ. எல்லாரும் எல்லா முருகனுடைய தலத்துக்கும் போவாத, எல்லாம் உனக்கு உகந்ததா இருக்காது. நீ இருக்கிற இடத்திலே இருப்பான். ஊரா தேடாத, நீ அவனை தேடாத, அவன் உன்னை தேடி பக்கத்திலே வந்திருப்பான். நீ தான் தெரியாம ஊரா ஓடுற. நீ தேடுற தெய்வம் உன் வீட்டு பக்கத்திலேயே இருக்கும். நீ எத்தனை வீடு மாறினாலும், ஒரு சிலருக்கு எனக்கெல்லாம் எத்தனை வீடு மாறினாலும் அம்பாள் கோயில் இருக்கும். அம்பாள் வீட்டுக்குள்ளே இருக்கு, முருகர் இருக்கு. அப்போ இந்த பக்கத்திலேயே முருகர் அம்பாள் எல்லாமே இருக்கிறது இருக்கு. இதுக்கு முன்னாடி டி நகர்ல இருந்தா அங்கே அம்பாள் முருகர், ஒரு கோயிலுக்குள்ளேயே அந்த முருகர் எல்லாமே வந்துருது. இறைவனை பார்க்கும் விதத்தில் பார்த்தா எல்லாம் சிறப்பு. அப்ப நீ எங்க போனாலும் பூர்வீகம் விட்டு வந்துட்டியா, பூர்வீகத்துல சிறப்பான கோயில் இருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா போ. வந்த இடத்துல முருகனை வணங்குமா, அங்க பக்கத்துல யாரு இருக்கா அப்படி. எப்படி அது நிஜம்னா இது நிழல். இந்த நிழல் உன்னை பாதுகாக்கும். ஒரு தடவை நிஜத்தை போய் பாரு, அந்த நிஜம் இங்க வரும், உன் கூடவே இருக்கும். அதுக்கு பக்கத்துல போ. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருக்காது. அப்புறம் கோயிலுக்கு போறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும், பரிகாரம் பண்ண மட்டும்தான் நேரம் இருக்கும். அதாவது வேல் அப்படின்னா தாயினுடைய சக்தி அப்படின்னா சந்திரன். அப்போ சூரியன் தான் உயிர், சந்திரன் உடல். இந்த உயிருக்கும் உடலுக்கும் அதிபதி முருகன். ஏன்னா அந்த சந்திரனும் அவங்ககிட்ட தான் அதிபதிங்கிறான். ரொம்ப முருகன்கிறது நான் அத்தனை நவகிரகத்துக்கும் நாயகன், சித்தருக்கும் நாயகன், சூரியனால உயிருக்கும் நாயகன், இந்த உடலுக்கும் நாயகன். அப்போ அனைத்துக்கும் வித்திட்டு, அதாவது எப்படி சொல்லலாம், வித்துக்கு வித்தானவன் முருகன். அப்போ இந்த பித்து தெளியணும்னா முருகனை பிடிச்சா போதும். அந்த கடல்ல
குளிச்சு முத்தெடுத்தா இந்த பித்துங்கிறதே தெளியும். முருகன் அப்படி என்பது அறிவு, தமிழ் அப்படிங்கிறது தெளிவு. அப்போ இந்த தமிழால் உலகை ஆளுவது போல முருகனால் இந்த உலகையை ஆள முடியும். இப்போ முருகனை அனைவரும் வணங்கலாம், எந்த பேதம் இல்லாமல். எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போகாதீங்க, உங்களுக்கு உகந்த கோயிலை தேடும். அதையும் நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்கும். நாங்க போய் எங்க தேடி கண்டுபிடிச்சு அப்படிலாம் ஒரு கேள்வி கேட்பாங்க அடுத்து. சரி, அது அப்புறம் பார்ப்போம்.